Hi friends, look vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டீங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் வரலாம் பிரைஸ் ரீச் ஆகற வரலாம் கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் फ्रेंड्स, அதாவது நீங்க என்ன கணிக்கிறீங்களோ, நீங்க என்ன டிசைன் பண்றீங்களோ, உங்களுடைய சார்ட் நீங்க ஸ்டடி பண்றதுக்கு ஆப்போசிட்டா பிரைஸ் எப்போ மூவ் ஆகுதோ நீங்க வந்து அப்போ சைக்காலஜி லெவல்ல வந்து பாதிக்கப்படுறீங்க. ஸோ ஒன்று உங்களுடைய பிளானை மாற்றிக்குங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படி நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்க, மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குதுன்னா உங்களுடைய ஸ்டடி வந்து நீங்கள் ஒரு நாள் ப்ரீ பிளான் வந்து இதுக்கேற்ற மாதிரி பிளானோ இல்லை ஒரு பிரேக் அவுட்டோ ஸ்டடி என்ன பண்ணி வச்சுருந்தீங்க. ஆனால் மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா நீங்கள் வந்து சைக்காலஜி லெவல் வந்து எஃபெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு இருக்குன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ட்ரேடிங் அன்றைக்கி ட்ரேடிங் இக்னோர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன விஷயம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் இந்த மார்க்கெட் டுடேல கூட நம்ம அதை பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் என்ன ஆனது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு வியூ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட சார்ட். ஸோ ப்ரைஸ் வந்து ஒன்று இது இந்த இதில் சப்போர்ட் எடுத்து அப்பர் சைட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த சைட் பிரேக் ஆகிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சென்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்திங்க இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அது உங்களுக்கு லைன் கூட உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். சரி, நிஃப்டி 50 இனிமேல் என்ன மாதிரி மூவ் ஆகும்? இங்கேருந்து ரைட் இதில் மூவ் ஆச்சு. நெக்ஸ்ட் லெவல் எது மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க இது வந்து ரெசிஸ்டன்ஸாக கண்டினியூ ஆகும். இது இந்த 17,250 அந்த ரேஞ்சில் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ஸாக கண்டினியூ ஆகும். ப்ரைஸ் கீழே அப்படி அகைன் உங்களுக்கு அந்த 16,900 850 இந்த ரேஞ்சு அகைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கங்க. ப்ரைஸ் மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு கீழே வந்து சேலிங்கான ஒரு வேலையை பார்க்கலாம். எதுக்குன்னா 17,000க்கு பிலோ உங்களுக்கு மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்ததுன்னா நீங்கள் வந்து அதில் சேலிங்கான வியூ பார்க்கலாம். பையிங் சைடு அப்படின்னா இது வந்து பையிங் சைடுக்கு மேலே வந்து பையிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் கட்டானா பையிங்கான வாய்ப்பு போகிறது ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாகிடும், உங்களுக்கு மூமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. பை சைடு மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. சேல் சைடு இருந்தால் ஓகே, நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு வரத்துக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்னோடய வியூஸ் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்து. ஓகேங்களா? இது ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி, ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகலைங்களா. ஸோ இந்த கீழேருந்து ஓப்பன் ஆச்சு, இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் மேலே வந்து சப்போர்ட் எடுத்து இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் வந்து திரும்ப வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகணுது ப்ரைஸு. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை மல்டி டைம் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து அந்த ஏரியா அதுவும் நியூ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு மார்னிங்லே. ஓகே, ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஜஸ்ட் அந்த ஓப்பன் ஆன செகண்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்து மேலே போகும் இல்லை கீழே வரும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சோபா வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் சென்ட் பண்ணி அதை ஆக்சுவலி கேப் டவுன் ஆனதில் இது இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த லெவல் உங்களுக்கு கேட்ச் பண்ண முடியாதா. ஆல்ரெடி உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் உங்கள் அங்கேருந்து கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அது இக்னோர் பண்ணுங்க அந்த மாதிரி செட்டப்பை. சப்போஸ் இங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பிரேக் டவுனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணிவிட்டோம். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். உங்களுக்கு எந்த லிங்க் சூட்டபிள் ஆகுதோ, உங்களுக்கு எது அக்கௌண்ட் அந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்குதோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது லைஃப் டைமுக்கு நீங்கள் லேர்னிங் பண்ணலாம். இது வந்து டிப்ஸு கால்ஸ் அது மாதிரி கண்டிப்பாக கிடையாது. இதை நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இதில் கற்றுக்கலாம். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் கூட இதில் அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகேங்க, சரி. மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் லைன் கிட்டே ஓப்பன் ஆகுது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து கன்ஃபார்மேஷன். ஓகே, இது வந்து ஒரு SL ஒன்று ஹிட் ஆச்சு இண்டால்கோவில். மார்க்கெட் ஃபுல் ஓவரால் டவுனில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கு பாருங்கள். இது 5 மினிட் சார்ட். இது 2 கேனல் பாருங்கள். ரிஜெக்ஷன் ப்ரைஸ் இந்த மேலே வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே SL வந்து 509 கொடுத்துருந்த மேலே. ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. மேலே ஒரு வேளை மேலே பொசிஷன் இட்ஸ் ஓகே இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து SL ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு அது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 மினிட் சார்ட், பேங்க் நிஃப்டியோட 1 மினிட் சார்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 37,200 மல்டி டைம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்பப்போ உங்களுக்கு டச் ஆகிருந்தது உங்களுக்கு. ஆனால் பை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் போயிட்டு இருந்தனால கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்து வேணாம் இக்னோர் பண்ணுங்க ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இண்டால்கோ இஃப் SL இட் க்ளோஸ் த சிஸ்டம் ரீவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு, நம்மளுக்கு ப்ரைஸ் என்ட்ரி ஆச்சு, திரும்ப ரிவர்ட்டில் மேலே போயிடுச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 512 அதுக்கப்புறம் 516 அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ திரும்ப அந்த இடத்துல பை பண்ணிக்கிட்டால் மாட்டிக்குவீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிஸ்டம் SL ஹிட் ஆகிடுச்சு.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிட்டத்தட்ட நிறைய டைம் வந்து ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நோ மோர் வியூஸ் டுடே, ப்ரைஸ் மூவிங் மை ஆப்போசிட் சைட், ப்ரைஸ் என்னுடைய ஆப்போசிட் சைட் போனதாலே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கன்ஃபியூஸாக இருக்குது, அப்போ வந்து சிஸ்டம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்கள் கூட லைவ் மார்க்கெட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி 2 விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுது. ஏன்னா என்னுடைய டேரக்ஷனில் மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆகலை. ஸோ அதனால் வந்து இக்னோர் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் 11:23 லாஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் சென்ட் பண்ணல. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சரி ஓகே நெக்ஸ்ட் மூவ் எங்கே அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 2 ரேஷன்ஸ், ஒரு ரேஷன்ஸ் வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நின்றுச்சு. ஸோ அகைன் வந்து செகண்ட் ரேஷன்ஸில் போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஷன்ஸ் ஒன்றும் பிரேக் ஆகுமா மேலே அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அதனோட மேலே பாருங்கள் ஸ்ட்ராங் ரேஷன்ஸ் வாங்குறது மேலே உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் கூட உங்களுக்கு சப்போஸ் மேலே போனால் கூட ரிஜெக்ஷன் உங்களுக்கு 37,700க்கு ப்ரைஸ் உங்களுக்கு திரும்ப வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். இதில் நீங்கள் செல்லிங் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் நல்லா ஒரு செல்லிங்காக ரெடியாக இருக்குது. ஏன்னா அதில் ரீடெஸ்ட்மெண்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸு ஃபாலிங் ஆகிட்டு இருக்குதுங்களா, இங்கேருந்து ஃபால் ஆகுது, ஃபால் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது. ஸோ அகைன் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு மட்டும் எதிர்பாருங்க. ஓகேங்களா? இந்த கேப் டவுன் கேப் அப்பில் ரொம்ப கவனமாக இருக்குது. இக்னோர் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா இப்போ 800-700 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேப் டவுன் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேப் ரீஃபில் பண்ணுமா அப்படின்ற ஒரு யோசனை வரும். சப்போஸ் உங்களுக்கு கேப் ரீஃபில் பண்ணால் கூட எங்கெங்கே ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகும். இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே ஃபார் லைஃப் டைம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.